இந்த தலைமுறையில தான் படிச்சவங்களா இருக்கு. நான்லாம் எங்க ஊர்ல 5வது பட்டதாரி. அதுக்கு முன்னாடி எவ்வளவு காலம் இருந்த கல்வி எவ்வளவு மறுக்கப்பட்டிருக்க சிற்றூர்களா நாங்க இருக்கோம். சிமிலி விளக்குல மண்ணெண்ணெய் விளக்குல படிச்சவங்க. அப்ப எங்கள் நிலைமையெல்லாம் அப்ப நீ அந்த மாதிரி வரும்போது அவனெல்லாம் மருத்துவ கனவு பாலாகி போயிரும், பொசுங்கி போயிரும், கருகி போயிரும்ங்கிற ஒரு கனவு. இது ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாது எப்படி இந்த நீட்டு தேர்வை காங்கிரஸ் கொண்டு வந்த போது இதே திமுக அரசு எப்படி ஆதரிச்சது? எப்படி ஆதரிச்சது? என் தங்கச்சி அனிதா செத்த பிறகு ஏற்பட்ட புரட்சியில அவன் மரணத்தில் ஏற்பட்ட கொந்தளிப்பு கொதிப்புல உடனே ஐயோ இல்ல நாங்க அப்படி இப்படி நீட்டை நாங்க ஒழிப்போம், அதுக்கு ரகசியம் வச்சிருக்கோம்னு நீங்க கதை விட்டீங்க. 60 லட்சத்துக்கு மேல கையெழுத்து வாங்கினீங்க. என்ன பண்ணீங்க? சேலம் மாநாட்டுல குப்பையில தூக்கி போட்டு போயிட்டீங்க. யார்கிட்ட கொடுத்தீங்க அந்த கை? ஐயா பிரதமர் மோடியை சந்திச்சீங்க, ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சீங்க, முதல்வர் சந்திச்சார், தம்பி உதயநிதி துணை முதல்வர் சந்திச்சார். என்ன செஞ்சீங்க? எங்க கொடுத்தீங்க? என்ன எங்க கொடுத்தீங்க? இது பாதிக்கும்னு தெரியாம எப்படி இந்த முறையை கொண்டு வந்தீங்க?